வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எப்படி ஒரு விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை செக்யூரா கனெக்ட் பண்றதுன்றத பார்ப்போம். AWSல விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை செக்யூரா கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டூல் வந்து பாத்தீங்கன்னா RDP, அதாவது ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால். இந்த ரிமோட் டெஸ்க்டாப் புரோட்டோகால் பாத்தீங்கன்னா இதுவும் SSH மாதிரி ஒரு ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் புரோட்டோகால் தான். இந்த RDP-யை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமோட்டா இருக்கிற சர்வரை செக்யூரா அக்சஸ் பண்றதுக்கும் அதுல பில்ட் பண்றதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த RDP பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர் 3389 வழியா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரிமெம்பர், நம்ம எப்பவுமே லினக்ஸ் மிஷினை அக்சஸ் பண்றதுக்கு SSH யூஸ் பண்ணுவோம். அதாவது SSHனா செக்யூர் ஷெல். அதோட போர்ட் நம்பர் போன வீடியோல பார்த்தோம் 22. விண்டோஸ் மிஷினை அக்சஸ் பண்றதுக்கு RDP யூஸ் பண்ணுவோம். இதோட போர்ட் நம்பர் வந்து 3389. இப்போ இந்த விண்டோஸ் மிஷினை அக்சஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க விண்டோஸ் மிஷினை கிரியேட் பண்ணும்போது .pem ஃபைலை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைல் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த .pem ஃபைலை பயன்படுத்தி நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை டிக்ரிப்ட் பண்ணணும். டிக்ரிப்ட் பண்ணிட்டு RDP-யை நீங்க வந்து லான்ச் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து போட்டு நீங்க வந்து விண்டோஸ் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இது. வாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த விண்டோஸ் மிஷின், நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய வந்து மிஷின். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட்னு கொடுக்கலாம். இல்ல இங்கேயும் நீங்க வந்துட்டு இந்த விண்டோஸ் மிஷினை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து கனெக்ட்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்க RDPன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப் நம்பர் 1, மேக் ஷூர் இந்த .pem ஃபைல் நம்ம கிட்ட வந்து இருக்கு. மோரோவர் இந்த விண்டோஸ் மிஷினும் வந்து பாத்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் கீன்ற அதே பெம் ஃபைல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கனெக்ட் RDP கிளைண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா Decrypt Administrator Password. ஸோ இங்க கெட் பாஸ்வேர்ட்னு இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணிட்டு அந்த பெம் ஃபைலை நீங்க வந்து இங்க வந்து மேப் பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டை டிக்ரிப்ட் பண்ணணும். ஸோ ப்ரௌஸ். நான் அதை எங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா AWS அப்படின்ற ஃபோல்டர்ல பெம் ஃபைலை நான் வந்து இங்க சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து மேப் பண்ணிட்டேன். இப்போ decrypt பாஸ்வேர்ட்னு கொடுத்தேன்னா I'll get my password. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்ட் தான். நீங்க இங்க வந்து இப்படி காப்பி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ். ஸோ இந்த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மிஷினுக்கு என்ன யூசர் நேம்னு பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து இதுதான். ஸோ இப்ப ரெண்டு விதமா நீங்க இதை வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒன்னு, உங்களோட மிஷின்ல ரன் போயிட்டு இங்க வந்து MSTSC அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்க வந்து இது வந்து லான்ச் பண்ணீங்கன்னா, என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டா இந்த பப்ளிக் DNS இருக்கு இல்லைங்களா? இதை நீங்க வந்து போட்டு நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் டெஸ்க்டாப் ஃபைல்னு இருக்கு இல்லைங்களா? இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரோட நேமும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். பட் நார்மலி ஐ ரெக்கமெண்ட் உங்களோட சிஸ்டம்ல இருந்தே இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வந்து ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பப்ளிக் DNS காப்பி பண்ணிக்கோங்க, இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்க போட்டு கனெக்ட்னு கொடுங்க. இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கணும். இப்போ கேட்கும்போது நம்மளுக்கு இங்க யூசர் நேம் என்னன்னு தெரியும், அட்மினிஸ்ட்ரேட்டர். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர். அடுத்தது பாஸ்வேர்டு, நம்ம டிக்ரிப்ட் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்க இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் V. ஓகே, எஸ். இப்போ பார்த்தீங்களா, செக்யூர்லி கனெக்டிங் கான்ஃபிகரிங் ரிமோட் செஷன் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மிஷின் வந்து லான்ச் ஆகுது, என்னோட விண்டோஸ் மிஷின். வாவ், இப்படிதான் நம்ம வந்து விண்டோஸ் மிஷினை
AWSல இருந்து லான்ச் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.